கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 25ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். Grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. Amen. அப்போஸ்தலனாகிய பேதுரு தமது 2ஆம் நிருபத்தின் இறுதி வசனமாக இந்த வசனத்தை எழுதியுள்ளார். பொய்யான போதனைகள், உலக ஆசைகள், விசுவாசத்தில் தளர்ச்சி போன்றவற்றிலிருந்து விசுவாசிகளை காக்கவும் ஆன்மீக வளர்ச்சிக்கு தூண்டவும் அவர் இந்த அறிவுரையை கொடுக்கிறார். குறிப்பாக நமக்கு இந்த தபசு காலத்தில் கொடுக்கப்பட்ட முக்கியமான அறிவுரையாக எடுத்துக்கொண்டு நாம் அதன்படி நடக்க வேண்டும். எனவே இந்த வசனத்தை சற்று ஆழமாக தியானிப்போம். இது ஒரு அறிவுரை மட்டுமல்ல, ஒரு கட்டளை. வளருங்கள், நின்று போகாதீர்கள், முன்னேறுங்கள். முதலாவது அவர் அறிவுறுத்துவது கிருபையிலே வளருங்கள். கிருபை என்றால் என்ன? தேவனுடைய இலவச அன்பு, நாம் சம்பாதிக்காத ஆசீர்வாதம். கிருபையில் வளர்வது எப்படி? நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து தேவனை சார்ந்து வாழுதல், தினசரி மனம் திரும்புதல், தாழ்மையுடன் நடத்தல். இந்த தபசு காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை மிக தெளிவாக வேதத்தின் அடிப்படையில் அனுதினமும் தியானித்து வருகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பவுலடிகளார் கூறுவதை எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். கிருபையினால்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ரட்சிப்பு கிருபையால் ஆரம்பிக்கிறது. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். தாழ்மை கிருபையை அதிகரிக்கிறது. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று சொல்லியிருப்பதை எபிரேயர் 4:16 வாசிக்கிறோம். ஜெபம் கிருபை வளர்ச்சிக்கு வழி. ஆக நாம் தேவனுடைய கிருபையில் வளர விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். விசுவாசத்தினால்தான் நாம் ரட்சிக்கப்படுவோம். தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் தாழ்மையுடனும் அன்புடனும் நடந்து கொள்ள வேண்டும். அனுதினமும் அவர் சமூகம் அமர்ந்து முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆக நம்ம தேவனுடைய கிருபையில் வளரணும் அப்படின்னா மிக முக்கியமான 3 காரியங்கள் என்னன்னு பார்த்தோம். விசுவாசத்தில் வர்த்திக்கப்படணும், தாழ்மை குணத்தோடு நாம் ஆண்டவரை மனிதர்களை சந்திக்கணும், அடுத்ததாக அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து ஜெபிக்கணும். இந்த 3 இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய கிருபையில் தினம் தினம் நம்மால் வளர முடியும். அடுத்ததாக பேதுரு சொல்லும் அறிவுரை, அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். அறிவு என்பது புத்தக அறிவு மட்டுமல்ல, அனுபவ அறிவு, அவருடனான உறவின் அறிவு, ஆழ்ந்த ஆவிக்குரிய புரிதல். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. தேவனுக்கு பயந்து பக்தியோடு அவர் பாதம் பணியும் பொழுது அவருடைய சித்தம் இன்னதென்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்படி நம்ம அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்ட பின்னாடி தான்
அவர் இதை தான் விரும்புகிறாரு, இதைத்தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளும் பொழுது தான் அவருக்கு பிடித்த பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் நமக்காக வேண்டுதல் செய்வதாக பவுலடிகளார் கூறுவதை கொலேசியர் 3:10 வாசிக்கிறோம். தேவனை அறிகிற அறிவில் வளர்ச்சியடையும் போதுதான் அவர் எதிர்பார்க்கும் ஆவியின் கனிகளை நம்மால் கொடுக்க முடியும். ஆவியின் கனியுள்ள வாழ்க்கை வாழ தேவனை அறிந்து கொள்ளும் அறிவில் வளர்ச்சி அடைய வேண்டும். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று ஓசியா தீர்க்கதரிசி கூறுவதை ஓசியா 6:3 வாசிக்கிறோம். கர்த்தரை அறிய முயலுவோம். இங்கே முயற்சி தான் முக்கியம். எதையும் செய்யாமல் உட்காந்துருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அறியறதுக்கு முதல்ல ட்ரையாவது பண்ணுங்க. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், வளராத விசுவாசம் ஆபத்தானது. வளர்ச்சி தேவையானது. இரு திசை வளர்ச்சி வேண்டும். அதாவது தேவனுடைய கிருபையில், தேவனை அறிகிற அறிவில். வளர்ச்சி இல்லாவிடில் பொய் போதனை, உலக ஈர்ப்பு, ஆன்மீக சோம்பல் ஆகியவற்றால் நாம் தேவ கிருபையை இழந்து விடுவோம். அனுதினமும் அவர் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரும் பொழுது நிலைத்த விசுவாசம், ஆழ்ந்த சமாதானம், பரிசுத்த வாழ்க்கை என்ற அற்புத பலன்களை பெற முடியும். இந்த தபசு காலம் பாவத்தை விட்டுவிடும் காலம், ஜெபத்தில் ஆழப்படும் காலம், கிருபையை அனுபவிக்கும் காலம், கிறிஸ்துவை அதிகமாக அறியும் காலம். இந்த தபசு காலம் உள்ளம் பரிசுத்தமாவதற்காக, கிறிஸ்துவின் சுபாவம் நம்முள் உருவாகுவதற்காக என்பதை ஒருபோதும் மறந்து விடாமல் அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் அனுதினமும் வளர்வோமாக. Today's verse teaches believers to grow in 2 areas. 1. Grace, depending daily on God's unmerited favor. Number 2. Knowledge of Jesus Christ, developing a deeper personal relationship with Him. Spiritual growth is not optional but essential. During Lent, we must intentionally pursue repentance, prayer, humility, and deeper intimacy with Christ. Growth in grace protects us. Growth in knowledge transforms us. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த தபசு காலத்தில் எங்களை உம்முடைய கிருபையிலே வளர செய்யும். உம்மை அறிகிற அறிவிலே எங்களை ஆழமாக நடத்தும். எங்கள் வாழ்க்கையின் கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்பட கிருபை செய்யும். ஆவிக்குரிய வளர்ச்சியில் நின்று போகாமல் முன்னேற எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.